ஹலோடா மீஸ் வெல்கம் டு குபிட் ஃபிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேகேயோட ஒரு ஒன் ஷாட் தான். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க. சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹலோ அம்மா. நான் வந்துட்டேன். ஆமாம், இங்கே ஹாஸ்டல்லாம் நல்லா தான் இருக்குது. ரூம்ஸும் நல்லா தாம்மா இருக்குது. ஆமாம், அதெல்லாம் ஒழுங்காக பார்த்துக்கிறேன். சரி, நான் அப்புறம் பேசுகிறேன், பாய் அப்படின்னு ஒரு பொண்ணு அவங்க அம்மா கிட்ட காலில் பேசிட்டு வைக்கிறா. ஆக்சுவலி அவள் காலேஜ்க்காக வேறு சிட்டி சேஞ்ச் ஆகி இங்கே வந்திருப்பா. ஸோ அதனால் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணிகிட்ருக்கான். அப்போ டோரை சடனாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பொண்ணு உள்ளே வரா. ஐ, நான் இது வரைக்கும் இந்த ரூமில் உங்களை பார்த்தது இல்லையே. யார் நீங்கள்? நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கீங்களா என்ன? ஆமாம், நான் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கேன். ஹோ, எந்த டிபார்ட்மெண்ட்? பிகாம். ஓ நைஸ், நானும் பிகாம் தான். அண்ட் உங்களோட ரூம்மேட்டும் கூட. என் பேர் ஜோயா. உங்கள் பேர்? வயன். வயன், காலேஜ் ஸ்டார்ட் ஆகி 2 வீக்ஸ் ஆக போகுது. நீ இப்போ தான் ஜாயின் பண்ணுறியா? ஆக்சுவலி இந்த காலேஜில் நான் அப்ளிகேஷன் போட்டிருந்தேன், பட் எனக்கு செலக்ட் ஆகலை. அதுக்குள்ளே நான் வேறு காலேஜ் போகும்போது இது எனக்கு அக்செப்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஓ அப்படியா, சரி ஓகே. அப்போனா நான் உனக்கு இந்த காலேஜை சுற்றி காட்டுறேன். சரி ஓகேங்க. என்ன நீ இன்னும் வாங்க போங்கங்கிற? இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல, நீ வா போனே கூப்பிடு. சரி ஜோயா, போகலாம். ஆக்சுவலாக நீங்கள் இந்த காலேஜில் ஏற்கனவே சீட்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு அக்செப்ட் ஆகிருக்காது. நீங்கள் அதுக்குள்ளே உங்கள் ஊர்லேயே காலேஜில் ஜாயின் ஆகிருப்பீங்க. ஆனால் இங்கே உங்களோட சீட்டை அக்செப்ட் ஆன உடனே நீங்கள் அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி வரதுக்கு கொஞ்சம் லேட்டாக இருக்கும். ஸோ இப்போ காலேஜில் ஜோயா, இவ்வளோ பெரிய காலேஜா? ஆமாம், பங்கடிக்க நிறைய இடம் இருக்குது. வா, உனக்கு நான் எல்லாத்தையும் காட்டுறேன். ஆமாம், நம்ம கிளாஸ் ரூம் எந்த ஃப்ளோரு? அதை ஏன் கேட்குற வயன்? நம்ம 3rd ஃப்ளோரு. ஐயோ, ஏறுறது ரொம்ப கஷ்டமே. பேர் தான் நல்லா பெரிய காலேஜ், ஆனால் கஞ்ச பிசினாரிங்க தெரியுமா? ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு லிஃப்ட் கூட கிடையாது, எல்லாம் ப்ரொஃபஸர்ஸ்க்கான். ஏன் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்மளை பார்த்தா மனுஷனுங்களா தெரியலையா? ஜோயா, நாட்டு கிரவுண்டில் நின்று ஏண்டி கத்துற? வா, நம்ம கிளாஸ்க்கு போகலாம். அட விடுவோயன், அப்பயாவது இங்கே இவனுக்கு அது காது கேட்குதான்னு பார்ப்போம். ஐயோ நீ வா, உன்னை ஃப்ரெண்டாக பிடிச்சிட்டு நான் பற்ற அவஸ்தை இருக்கே. இங்கே ஜோயா சரியான எக்ஸ்ட்ரோவர்ட், ஆனால் நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் தான். யார் கூடயும் அவ்வளோ ஈஸியாக ஜெல்லாக மாட்டீங்க. இப்போ ஜோயா அவங்களோட கிளாஸ் ரூமுக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறா. இந்த ஃபஸ்ட் பெஞ்ச் பார்க்க நல்லா இருக்குது. நம்ம இங்கே தானே ஜோயா உட்கார போகிறோம். லாஸ்ட் பெஞ்சில் இடம் பிடிச்சி வச்சுருக்கேன், வா போகலாம். லாஸ்ட் பெஞ்சா அப்படின்னா எதுவுமே கேட்காதே. கேட்க வேணாம், வா போகலாம். ஜோயா அப்படின்னு நீங்கள் சொல்ல வர்றதுக்குள்ளே ஜோயா அவங்கள இழுத்துட்டு லாஸ்ட் பெஞ்சில் போய் உட்காந்துக்கிறா. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து ப்ரொஃபஸரும் உள்ளே வராங்க. ஜோயா தான் உங்களுக்கு எந்தெந்த ப்ரொஃபஸர் என்ன சப்ஜெக்ட்டுக்குன்னு சொல்லிகிட்ருக்கா. ஆமாம் வயன், நீ என்ன ரொம்ப படிக்கிற பொண்ணா என்ன? அப்படிலாம் இல்லை. மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சு வயன். ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காரணும்னு நீ சொல்லும் போதே நினச்சேன். இங்கே பாரு, காலேஜ் லைஃப்லாம் ஒரு வாட்டி தான் வரும், அதை நம்ம என்ஜாய் பண்ணிக்கணும். சரி ஜோயா. ஸோ இப்போ பிரேக் டைமும் வருது. ஜோயா அவங்களை கூட்டிகிட்டு போய் அந்த காலேஜில் சும்மா அப்படியே சுற்றி காட்டிகிட்ருக்கா. அப்போ கிரவுண்டு சைடில் திடீர்னு கத்துற சத்தம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் மேலே நின்றுக்கிட்டு இருக்கீங்க. என்ன சத்தம் நீங்கள் கீழே பார்த்தா அங்கே ஃபுல்லாக ஒரு மாதிரி க்ரௌடாக சேர்ந்து நிற்கிது. ஜோயா, அங்கே என்ன நடக்குது? ஏதாவது செலிப்ரேஷனா? இல்லை வயன், அது இந்த கேம்பஸோட ப்ளே பாய். ப்ளே பாயா? ஆமாம், தோ அங்கே நடுவில் பைக்கில் ஒருத்தன் உட்காந்துருக்கானே, அவன் தான் ஜேகே. ஜேகேவா? காலேஜ் சீனியர். எல்லா பொண்ணுங்களும் அவன் பின்னாடி தான் சுற்றும். இதில் அவன் தான் பேஸ்கெட் பால் கேப்டன். பார்க்க வேற நல்லா அழகாக இருப்பான். இவளுங்க வலியாமலையாக இருப்பா இல்லைங்க. ஓ அப்படியா? அப்படின்னு நீங்களும் அங்கே டேர்ன் பண்ணி பார்க்க ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் அந்த பைக்கில் உட்காந்துருக்கிற பர்சனை அந்த கேர்ள்ஸ் க்ரௌட் ஃபுல்லாக சுற்றி மறைச்சிருச்சு. உங்களால் அவர் முகத்தை பார்க்க முடியல. சரி வா ஜெயா, நம்ம கிளாஸ்க்கு போகலாம். இரு அதோ அந்த சீனியரை பார்த்துட்டு போகலாம். அவர் எதுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு? வா நம்ம கிளம்பலாம். வா வயன், இந்த கிளாஸை பங்க் வச்சுட்டு சும்மா வெயில போய் சுற்றிட்டுருக்கலாம். அதெல்லாம் வேணாம் ஜோயா, வா கிளாஸ்க்கே போகலாம். வந்து ஸ்டார்டிங் டேவே என்ன பங்க் அடிக்க சொல்கிறியா? அதை தான் நான் சொல்கிறேனே வயன், காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ண கற்றுக்கோ. இல்லை, ஃபஸ்ட் டேவாவது கிளாஸில் இருக்கேன், நீ வேணால் போ, நான் கிளாஸ்க்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து அவங்க கிளாஸ்க்கு போயிடுறீங்க. உள்ளே போய் பார்த்தா பாதி கேர்ள்ஸ் அங்கே காணும்.
அந்த சீனியர் என்ன அவ்வளோ ஃபேமஸா? கிளாஸ்க்கு ஒரு பொண்ணு போனால் கூட அதிகம்தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே நினச்சிட்டு உங்கள் பெஞ்சில் போய் உட்காந்துக்கிறீங்க. ஸோ ப்ரொஃபஸர்ஸும் உள்ளே வந்து அப்படியே கத்திகிட்ருக்காரு. இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு கொஞ்சம் கூட இந்த படிப்பு மேலெலாம் பயமே கிடையாது. காலேஜ் ஆரம்பித்து 2 வீக்ஸ் கூட ஆகலை, அதுக்குள்ளே பங்க் அடிக்க ஆரம்பிக்கிறது. ஏம்மா வயன், உன் பக்கத்தில் இருக்க ஜோயா எங்க? அது சார் அவளுக்கு உடம்பு சரியில்லை சார், அதனால் மெடிக்கல் ரூம் போயிருக்கா. மெடிக்கல் ரூம். நீயும் போய் சொல்ல கற்றுக்கிட்டியோ ஒரு நாளில்? இல்லை சார். உட்காரு. ஸோ இப்போ அந்த ப்ரொஃபஸர் அப்படியே கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. கிளாஸும் அப்படியே போகுது, நீங்களும் கிளாஸ் கவனிச்சிட்ருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு காலேஜ் பில்லும் ரிங் ஆகுது. நீங்கள் கிளம்புறதுக்காக உங்கள் பேக்கில் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜோயா தான் உள்ளே வரா. ஒயின் 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 ஜோயா, இன்றைக்கி நம்ம ராத்திரி வெளியில் போகிறோம். வெளியிலையா? எங்கே? கிளப்புக்கு. கிளப்பா? அதுக்கெலாம் நான் போனதே கிடையாது ஜோயா. இப்போ போகலாம் வா. இல்லை ஜோயா, அது என்ன வயன், நான் எங்கே கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிற, எதுக்கு எடுத்தாலும் முடியாதுங்கிற. ஏன் நான் உன் ஃப்ரெண்ட் இல்லையா? ஜோயா அப்படி இல்லை, நான் அப்புறம் என்ன, இன்றைக்கி ராத்திரி நீ கூட வர, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க கையை பிடிச்சி இழுத்து ஹாஸ்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறா இப்போ. ஸோ இப்போ நைட் ஒரு 9 o'clock டைம் கிட்ட நீங்களும் ஜோயா தான் உங்கள் ஹாஸ்டல் பேக் சைடில் இருக்க காம்பவுண்ட் வால் கிட்ட நின்றுக்கிட்டு இருக்கீங்க. ஜோயா, இதை எகிரி குச்சி போக சொல்கிறியா? ஆமாம், நான் நிறைய வாட்டி எகிரி குச்சிருக்கேன் என் பாய் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு. வா இப்போ உன்னையும் கூட்டிகிட்டு போகிறேன். இதில் எப்படி நம்ம எகிரி குதிக்கிறது? நான் முதல்ல எகிரி குதிக்கிறேன், அதை பார்த்து நீ அப்படியே வந்துட்டு அடுத்து, ஓகேவா? அப்படின்னு ஜோயா சொல்லிவிட்டு எகிரி அந்த காம்பவுண்ட் வாலை பிடிச்சி அப்படியே மேலே ஏறுறா. ஜோயா, எனக்கு பயமாக இருக்குது, ஹாஸ்டல் வார்டன் கிட்ட மாட்டிக்கிட்டா அவ்வளோதான், வீட்டுக்கெலாம் தெரிஞ்சிடும். அவளாம் கண்டுபிடிக்க மாட்டா, அவளே கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பா. நீ வா வயன், தா கை பிடிச்சிக்கோ. உன் கையை கூட அப்படியே மேலே வா. அப்படிதான் பொறுமையாக வா அப்படின்னு இப்போ நீங்களும் ஜோயாவும் தான் அந்த காம்பவுண்ட் வாலை எகிரி குதிக்கிறீங்க. ஸோ இப்போ அங்கேருந்து ஒரு கேப் பிடிச்சி அந்த கிளப்புக்கு தான் போகிறீங்க. உள்ளே பார்க்கும்போதே ட்ரிங்க்ஸு, டான்ஸு, சாங்குன்னு சொல்லிட்டு அந்த இடமே பயங்கர சவுண்டாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப புதுசு, ஏன்னா நீங்கள் கிளப்புக்கெலாம் இதுக்கு முன்னாடி போனதே கிடையாது. ஏன் லேட் நைட்டே வெளில வந்தது கிடையாது. உங்களுக்கு உள்ளுக்குள்ளே லைட்டாக பயம் இருக்குது, ஆனால் அப்படியே ஜோயா கூடயே பின்னாடி போயிட்டுருக்கீங்க. வெயிட்டர், எனக்கு அந்த ட்ரிங்க் வேணும். வயன், உனக்கு என்ன ட்ரிங்க் வேணும்? ட்ரிங்க்கு வேணாம், எனக்கு ஏதாவது ஜூஸ் சொல்ல. ஜூஸ்? கோக் குடிக்கிறியா? சரி ஓகே ஜோயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு கோக்கும் அவள் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்ருக்கா. அப்போ சடனாக எல்லா கேர்ள்ஸும் ஒரு மாதிரி கத்துற சவுண்டு கேட்குது. நீங்கள் என்னென்னு அப்படியே பார்க்குறீங்க. அப்போது என்ட்ரன்ஸ்லேருந்து ஜேகே தான் மாசாவில் நடந்து வந்துட்டுருக்கான். ஜேகேவை சுற்றி அவன் ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே பின்னாடி வந்துட்டுருக்காங்க. வயன், காலையில் நான் ஒரு பையனை காட்டினேன்ல, அந்த சீனியர்னு சொல்லிட்டு, அந்த ஜேகே, தோ அவன் தான் அது. அப்போ தான் நீங்கள் ஜேகேவோட முகத்தை பார்க்குறீங்க. அவன் அவ்வளோ அழகாக இருக்கான். வாயில் ஒரு சிகரெட்டை வச்சுட்டு கொஞ்சம் ஆட்டிடியூடாக அப்படியே உள்ளே நடந்து வந்துட்டுருக்கான். எல்லோரும் சொன்ன மாதிரி இந்த சீனியர் நிஜமாலே அழகாக தான் இருக்கார் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நினச்சிட்ருக்கீங்க. அப்போ இந்த பக்கம் ஜேகே, காது வலிக்குது, ஏன்டா இவளுங்களாம் இப்படி கத்துறாளுங்க? உனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே பேசி மச்சான். அவளுங்களாம் எது கத்துறாங்கன்னு உனக்கு தெரியாது. சரி, வெட்டி கதை பேசினது போதும், போய் அந்த சரக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு ஜேகே சொல்லிவிட்டு அங்கே இருக்க ஒரு சோஃபாவில் அப்படியே கால் மேலே கால் போட்டு மாசாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போ அதில் ஒரு பொண்ணு ஜேகே கிட்ட வந்து, ஜேகே, நீ பார்க்குறதுக்கு ரொம்ப டேஞ்சரஸாக இருக்க, ஆனால் அது கூட தான் எனக்கு விளையாடணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ டொனைட் ஆர் யூ ஃப்ரீ? யார் நீ? ஜேகே, என்ன தெரியலையா? உன் பக்கத்து கிளாஸில் இருப்பேனே, லியா. அந்த லியாவா நீ? இந்த பாதி பசங்க கூட உன் பின்னாடி சுற்றிட்டு இருப்பானுங்கன்னு சொல்லுவானுங்களே, அவங்க என் பின்னாடி சுற்றலாம், ஆனால் நான் உன் பின்னாடி தான் சுற்றிட்டுருக்கேன். சாரி லியா, இந்த சுற்றுறது லவ் மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போது ஒன் நைட்?
இப்போ தான் நீ என் வழிக்கு வரேன்னு நினைக்கிறேன். அப்போ ஓகே ஜேகே, இன்றைக்கி நைட் ரெடியாரு. இந்த கிளப்பில் இருக்க அந்த விஐபி ரூம்லேயே நம்ம பார்த்துக்கலாம். ம், ஷியோர். அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு பேச ஜேகேவும் இங்கே பதிலுக்கு ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ ஜெமீனும் அந்த ட்ரிங்க் பாட்டில் ஜேகே கிட்ட கொண்டு வரான். நான் மச்சான், நீ பார்த்தாலே 10 பொண்ணு விழுது, நாங்களாம் அப்படியா? ஆ, பொறாமப்படாத மச்சான், உனக்கும் சிக்கும். முதல்ல அந்த ட்ரிங்க்ஸை கொடு அப்படின்னு ஜேகே சொல்லிவிட்டு நல்லா குடிக்கிறான். இதெல்லாம் நீங்கள் அங்கே சைடில் உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஆ, எப்படி இவங்கெல்லாம் இவ்வளோ ஓப்பன் அண்ட் டேரெக்டாக இருக்காங்க? இதெல்லாம் செட்டே ஆகாது. இங்கேருந்து எப்போ கிளம்புவோம்? ஜோயா, நம்ம எப்போ கிளம்புவோம்? எப்போ கிளம்புவோமா? வயன், நம்ம வந்து கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. இல்லை ஜோயா, அது ஏய் ஜான். வயன், நான் சொன்னல எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு. தோ ஜான். ஆய் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா அங்கே ஜான் கூட அப்படியே போயிடுறா. நீங்கள் இப்போ அங்கே தனியாக உட்காந்துட்ருக்கீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஐயோ வயன், எதுக்குடியும் உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஒழுங்காக மூடிட்டு வீட்டில் படுத்து தூங்கி இருக்கலாம்ல. அப்போ உங்கள் பக்கத்தில் ஒரு பையன் வந்து உட்காடுறான். ஐ எம் நெட். இங்கே தனியாக உட்காந்துருந்தீங்க, கம்பெனி கொடுக்கலான்னு வந்தேன். இட்ஸ் ஓகே. ஆர் யூ சிங்கிள்? ஆமாம். ஓ, ட்ரிங்க்ஸ்? இல்லைங்க, வேணாம். ஓ கமான், இந்த இடத்துக்கு வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணலண்ணா எப்படி? இந்தாங்க. இல்லைங்க, எனக்கு வேணாம். ஓகே. அப்போ கோக் குடிக்கிறீங்களா? ஏற்கனவே குடிச்சிட்டேன். ஓ, நான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறதான்னு நினச்சிக்கோங்க. ட்ரிங்க்ஸ் வேணாம், நீங்கள் கோக்காது குடிங்க. ஐயோ, யாரா நீ? தேவையில்லாமல் வந்து ஏதோ சொல்லிகிட்ருக்க. நானே இங்கேருந்து இப்போ கிளம்பணும் உட்காந்துட்ருக்கேன். இவன் வேறு இங்கே இப்படி தான் கேஷுவலாக பேசுவாங்களோ, நம்ம தான் ஓவராக பண்ணுறோமோ? ஹலோ. ஆ, சரிங்க, கொடுங்க. அப்பயாவது தொல்லை ஒழியட்டும். 1 மினிட் அப்படின்னு நெட் சொல்லிவிட்டு அங்கே இருக்க அந்த பார்க்கிட்ட தான் போகிறான். வெயிட்டர், எனக்கு அந்த கோக்கில் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுங்க. சார், நான் சொல்கிறத செய், இந்த காசு. ஓகே சார், கொடுத்துடலாம். அப்போ அந்த வெயிட்டரும் அந்த கோக்கில் ட்ரிங்க்ஸ் கலந்து நெட்கிட்ட கொடுக்குறாங்க. நெட்டும் இப்போ அதை உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். இந்தாங்க. தேங்க்ஸ். உங்கள் பேர் என்ன? வயன். ஓ வயன், என்ன காலேஜ்? அப்படின்னு அவன் கேட்கும்போதே உங்களுக்கு லைட்டாக அப்படியே தலை சுற்றுது. அது நான் ஃபர்ஸ்ட் டைம் போல், ஒரு ரவுண்டுக்கு தாங்க மாட்டா போலையே. ஓ வயன், உங்களுக்கு என்னாச்சா? இல்லை, அது தலை ஒரு மாதிரி சுற்றுது. அப்படியா? சரி வாங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இல்லைங்க, வேணாம். சோயா வருவா. இட்ஸ் அ காமன் ஹெல்ப். வாங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இல்லை வேணாம். பட் நீங்கள் சொல்கிறது எதையும் கேட்காம நெட்டு உங்கள் கையை பிடிச்சி உங்கள் ஷோல்டர் மேலே அப்படியே இன்னொரு கையை போட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறான். உங்களுக்கு இப்போ அப்படியே ரொம்ப மயக்கமான ஸ்டேஜில் இருக்கீங்க. உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னே அவ்வளோவா உங்களுக்கு தெரியல. இப்படி உங்களை ஃபோர்ஸ் பண்ணி இழுத்து கூட்டிகிட்டு போகும்போது நீங்கள் ஆக்சிடெண்ட்டில் யாரோ மேலே அப்படியே இடிச்சிடுறீங்க. உங்கள் கையில் இருந்த அந்த கோக் லைட்டாக அவரோட ஷர்ட் மேலே அப்படியே பட்டுருது. ஏய், அறிவில்லை? இரு, நீ அந்த ஆப்போசிட் காலேஜ் நெட்டு தானே? நீங்கள் என்னடா பண்ணிட்டுருக்க? ஜேகே, இது என்ன நீ கட்டி வச்ச கிளப்பா? இங்கே யார் வேணால் வருவாங்க, வழியை விடு. உன்னை அப்படியே விடணும். என் ஷர்ட்லாம் இப்போ இதாகிடுச்சு, யார் காசு தருவா? அப்போ நெட்டு ஒரு மாதிரி காண்டில் அப்படியே ஜேகேவை பார்க்க, நான் பார்க்குறேன். ஒன்று விட்டனா தெரியும். அப்போது நீங்கள் சைடில் வேணாம், சோயா வருவா, என்ன விடுங்க அப்படின்னு முணுமுணுக்கிறது ஜேகேக்கு கேட்குது. உனக்கு தெரிஞ்ச பொண்ணா? ஆமாம், எனக்கு தெரிஞ்ச பொண்ணு, என் கேர்ள் ஃப்ரெண்ட். ஓ, கேர்ள் ஃப்ரெண்ட். அப்புறம் ஏன்டா வேணான்னு முணுமுணுத்துட்ருக்காவ? எங்களுக்குள்ளே நீ எதுக்கு ஜேகே வரா? தள்ளு, நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நெட்டு உங்களை அப்படியே இப்படி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ ஜேகே சடனாக நெட்டோட காலரை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான். இருறா, இன்னும் கணக்கு தீரலையே அப்படின்னு சொல்லிட்டு சடனாக அவன் நோஸ்லேயே அப்படியே பஞ்ச் பண்ணுறான். அங்கே நெட்டுக்கு அப்படியே மூக்கு உடஞ்சி ரத்தம் வருது. ஜேகே, அது எப்படி? போன வாட்டி எங்கள் கேங்கில் ஒரு பையனை
இப்படி தான்டா நீங்கள் பண்ணீங்க. போ போய் உன் எட்டுக்கிட்ட சொல்லு. அப்புறம் வந்து இந்த பொண்ணுங்களை தடவர வேலையை பார்த்துக்கோ. இங்கே இருந்தால் ஜேகே இன்னும் அடிப்பான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு நெட் அங்கேருந்து போயிடுறான். அப்போ ஜேகே சைடில் திரும்பி உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் ஒரு மாதிரி மயக்கமான ஸ்டேஜில் ஒரு சேரில் அப்படியே சைடில் உட்காந்துட்ருக்கீங்க. ஏ ஏ ஒன்னத்தான் எந்திரி அப்படின்னு அவங்க கன்னத்தில் அப்படியே தட்டி பார்க்குறான். இவ தான் நம்ம மேலே கோக்கை கொட்டி விட்டவளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் இருக்க கோக்கை வாங்குறான். ஆனால் அதை ஸ்மெல் பண்ணி பார்த்தா ஆல்கஹால் ஸ்மெல் வருது. அவன் அப்படியே கன்ஃபியூஷனாக ஒரு நிமிஷம் நிற்கிறான். வேணாம், வீட்டுக்கு வீட்டுக்கு போகணும். அப்போ ஜேகேக்கு புரியுது நெட்டு தான் ஏதோ பண்ணியிருக்கான்ட்டு. உங்களை இப்போ சடனாக ப்ரைடல் ஸ்டைலில் அவன் தூக்கிடுறான். ஏ நான் பேசுறது உனக்கு கேட்குதா? சார் உன் வீடு எங்கே இருக்கு? ஹாஸ்டல் ஹாஸ்டல் ஹாஸ்டலா? இந்த டைமில் அதுவும் ஒன்றா கூட்டிகிட்டு ஹாஸ்டல் போகிறது வேலைக்கே ஆகாது. ஷோ அப்படின்னு அவன் ஏதோ நினச்சிட்டு உங்களை தூக்கிட்டு அப்படியே நடக்கிறான். அந்த கிளப்லேயே மேலே செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறான். அப்போ அங்கே ரூமில் ஜிமின் இருக்கான். டே மச்சான், அந்த இன்னொரு ரூம்க்கான கார்டு கொடு. டே ஜேகே, யாரா இந்த பொண்ணு? அது எதுக்கு உனக்கு? கார்டை கொடு. இல்லைடா மச்சான், லியான்னு சொன்னியே, பார்த்தா இந்த பொண்ணு, அதான் ஆளை மாற்றிட்டியோன்னு கேட்டேன். டென்ஷன் ஏற்ற முதல்ல கார்டை கொடுக்குறியா? சேர்றா அந்த கார்டு. இப்போ ஜேகேவும் அந்த கார்டை வாங்கிட்டு அந்த பக்கத்தில் இருக்க ரூமுக்கு தான் போகிறான். இப்போ மெதுவாக அங்கே இருக்க பெட்டில் உங்களை படுக்க வைக்கிறான். நீங்கள் இன்னமும் ஏதோ முணுமுணுத்துட்டே இருக்கீங்க. ஜேகே அப்படியே உங்களை பார்க்குறான். அழகாக தான் இருக்கா, ஆனால் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காளே. டே ஜேகே அமைதியார், நீ இன்னொரு ரூமில் லியா கூட போகணும். ஆமாம், இவளை அப்படியே இங்கே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கரெக்டாக எந்திரிக்கலான்னு போகும்போது நீங்கள் சடனாக அவன் காலரை பிடிக்கிறீங்க. அவன் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஆஃப் ஐஸில் ஜேகேவை பார்த்துட்டு போகாதா? என்ன ப்ளீஸ் போகாதீங்க. இப்போ அவன் ஐஸ் உங்கள் லிப்ஸுக்கு தான் போகுது. அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே வேணாண்டா வேணாம். இப்போ அப்படியே பொறுமையாக அவங்க லிப்ஸ் கிட்ட போகிறான். அவனோட மூச்சு காற்று உங்கள் மூஞ்சில் அப்படியே படுது. இப்போ அப்படியே கிஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க கிட்டே போயிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டாப் ஆகிடுறான். உங்கள் லிப்ஸுக்கும் அவன் லிப்ஸுக்கும் 1 inch தான் கேப் இருக்கும். தப்புடா, அவளே போதையில் இருக்கா அப்படின்னு ஜேகே நினச்சிட்டு பின்னாடி வரலான்னு பார்க்கும்போது சடனாக நீங்கள் அவனை கிஸ் பண்ணிடுறீங்க. ஜேகே அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக்காகி உங்களே தான் பார்த்துட்ருக்கான். இப்போ அவன் அப்படியே உங்கள் ஃபேஸை கப் பண்ணி அவங்கள அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்களும் அவனை ஸ்லோவாக பேக் கிஸ் பண்ணுறீங்க. போதையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னே தெரியாமல். இப்போ ஜேகே ஸ்லோவாக அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு உங்களை தான் அப்படியே பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது என்ன ஃபீல்னே அவனுக்கு சொல்ல தெரியல. இதுக்கு முன்னாடி அவன் இப்படி ஒரு ஃபீல் பண்ணதே கிடையாது. யார் நீ? எதுக்கு எதுக்கு எனக்கு இப்படி ஆகுது? நீங்கள் யார் அப்படின்னு நீங்கள் ஆஃப் ஐஸில் ஒரு மாதிரி ஜேகேவை பார்த்துட்டு அப்படியே சொல்கிறீங்க. ஜேகே அப்போ உங்கள் ஃபோர்ஹெட்டில் சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு நான் ஜங்குக். இதை ஏன் சொல்கிறான்னு அவனுக்கே தெரியல. ஏன்னா அவன் இப்படிப்பட்ட டைப்பே கிடையாது. இப்போ உங்களை அப்படியே அவன் ஸ்லோவாக ஹக் பண்ணுறான். நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கூடிய சீக்கிரம் எல்லாம் தெரிஞ்சுப்பேன். என்னமோ பண்ணுற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட் ஹெல்ப், அவ்வளோதான் அப்படின்னு அவனுக்குள்ளேயே அவனை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு படுத்துடுறான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் பொறுமையாக உங்கள் கண்ணை முழிச்சு அப்படியே எந்திரிக்கிறீங்க. அதெல்லாம் என்ன இப்படி வலிக்குது?
நீங்கள் அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறீங்க, நீங்கள் உங்களோட ரூமில் இல்லை, வேற எங்கேயோ இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. உங்கள் பக்கத்தில் யாருமே இல்லை. நீங்கள் ஒரு நிமிஷம் இப்படி கன்ஃப்யூஸ் ஆகிட்டு நேற்று என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்க்குறீங்க. உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் வரல. ஐயோ ஐயோ வயன், என்ன ஆச்சு, எங்கே இருக்குன்னு வேற தெரில அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு அந்த ரூமை விட்டு அப்படியே வெளியில் வந்து கீழே தான் போகிறீங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியுது நீங்கள் இன்னும் அந்த கிளப்பில் தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் அங்கேருந்து உடனே ஹாஸ்டல் ரூமுக்கு தான் போகிறீங்க. ஏய் வயன், நேற்று நீ எங்கே போன? என்கிட்ட எதுவுமே சொல்லலை. நீங்கள் அப்போ ஒன்றுமே பேசலை, அமைதியாக ரூம்குள்ளே போய் உங்கள் பெட்டில் உட்காடுறீங்க. என்னாச்சு வயன்? ஜோயா, நேற்று என்னாச்சுன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. முழிச்சு பார்த்தா ஏதோ ஒரு ரூமில் இருந்தேன். எது ரூமா? ஏய் வயன், உனக்கு எதுவும் இல்லை? எனக்கு எதுவும் ஆகலை. ஆனால் நேற்று என்ன ஆச்சுன்னே தெரியல. நீ ஏன் ஜோயா என்னை தனியாக விட்டுட்டு போனேன்? இவர் சாரி வயன். அப்புறம் நீ காணணுன்னே நீ கிளம்பி ஹாஸ்டல் ரூமுக்கு வந்திருப்பேன்னு தான் நினச்சேன். ஆனால் நானே இந்த மார்னிங் தாண்டி வந்தேன் இங்கே. எனக்கு சத்தியமாக எதுவுமே ஞாபகம் இல்லை ஜோயா. தலை மட்டும் பயங்கரமாக வலிக்குது. நீ ட்ரிங்க்ஸ் பண்ணியா? இல்லையே, நான் கோக் தான் ஒருத்தர் நெட்டுன்னு ஒருத்தர் வந்து கோக் வாங்கி கொடுத்தாரு. நீ ஏன் அடுத்தவங்ககிட்டேருந்து கோக் வாங்கி குடிச்சா? கிளப்பில் எல்லோரும் அப்படி தான் பண்ணுவாங்களோன்னு நினச்சி வாங்கி குடிச்சிட்டேன்டி. ஒரு வேளை அவன் தான் உன்னை எதாவது பண்ணியிருப்பானோ? ஆ இல்லை, எனக்கு எதுவுமே ஆகலை, அதெல்லாம் எதுவும் நடந்திருக்காது. நீ வேற ஏன்? சரி, இப்போ என்ன காலேஜ் போகுமா வேணாமா இன்றைக்கி? இல்லை, போகலாம். ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடு, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன். சரி வயன், போ. இப்போ நீங்களும் பாத்ரூம் போயிட்டு குளிச்சிட்ருக்கீங்க. ஏதாவது ஞாபகம் வருமானு யோசிச்சு பார்க்குறீங்க. உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் வரல. கடைசியாக நெட்டு உங்கள் கையில் அந்த ஜூஸை கொடுத்து குடிக்க வச்சது தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. நீங்கள் அப்போ குளிச்சுட்டே இருக்கும்போது சைடில் உங்கள் பாத்ரூம் மிரரை பார்க்குறீங்க. உங்கள் லிப்ஸோட கார்னரில் லைட்டாக ப்ளீட் ஆகுற மாதிரி இருக்குது. என்னது இது? ஒரு வேளை யாராவது கிஸ் பண்ணியிருப்பாங்களோ? ஐயோ, இருக்காது. இது வாய் வெடிப்பாக இருக்கும், அவ்வளோதான். நீயா ஓவர் திங்க் பண்ணாத. லிப் பாம் எதாவது போட்டால் சரியாயிடும். ஸோ இப்போ நீங்கள் ரெடி ஆகிட்டு நீங்களும் ஜோயாவும் காலேஜுக்கு தான் போகிறீங்க. ஸோ நீங்களும் ஜோயாவும் இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஒரு பையன் கரெக்டாக உள்ளே வந்து, எக்ஸ்கியூஸ் மீ சார், வயனை வந்து ஹெச்ஓடி மேம் கூப்பிட்டாங்க. ஓகேப்பா, வயன் ஹெச்ஓடி மேம் போய் மீட் பண்ண. ஓகே சார். வயன், ஏதாவது சம்பவம் பண்ணிட்டியா? ஹெச்ஓடி மேம்லாம் உன்னை கூப்பிட்றாங்க. எனக்கே தெரியலையே ஜோயா. சரி, போ, பார்த்துக்கலாம். நீங்களும் அப்படியே பொறுமையாக எந்திச்சு வெளியில் போகிறீங்க. எதுக்கு ஹெச்ஓடி மேம் நம்மளை கூப்பிட்ருப்பாங்க? ஏதாவது பண்ணிட்டோமா? இல்லையே, காலேஜ்லாம் ஒன்றும் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே தான் யோசிச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க காரிடோரில். அப்போ சடனாக ஒரு ஹேண்ட் வந்து உங்கள் கையை பிடிச்சி உங்களை ஒரு ரூம்குள்ளே இழுக்குது. நீங்கள் கத்தலான்னு போகிறதுக்குள்ளே அந்த பர்சன் உங்கள் வாயில் அப்படியே கையை வச்சு மூடிட்டு டோரை லாக் பண்ணுறாங்க. ஷ், கத்துனான்னு வச்சுக்கா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் உங்கள் வாயிலேருந்து பொறுமையாக அப்படியே கையை எடுக்கிறாங்க. ஹலோ, யார் நீங்கள்? எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க? என்னை விடுங்க. ஏய் என்ன? நான் யாருன்னு உனக்கு தெரில. தெரியலையே, யார் நீங்கள்? இருங்க, அவங்கள எங்கேயோ பார்த்துருக்கேன். நீ அந்த சீனியர் ப்ளே பாய் நீங்கள் தானே? வர்றா, என்னை பற்றி கொஞ்சம் விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு போலையே. ஆனால் என்னை பற்றி தான் எனக்கு ஒன்றும் தெரியல. என்னை பற்றி நீங்கள் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? முதல்ல என்னை விடுங்க. என்னை ஹெச்ஓடி மேம் கூப்பிட்டாங்க, நான் போகணும். லேட் ஆகிடுச்சுன்னா ஏதாவது திட்ட போகிறாங்க. ஹெச்ஓடி மேம்லாம் ஒன்றும் கூப்பிடல, நான் தான் கூப்பிட்டு விட்டேன். நீங்கள் கூப்பிட்டு விட்டிங்களா? எதுக்கா அப்படின்னு உங்களை அப்படியே அந்த டோரில் லாக் பண்ண மாதிரி நின்றுட்டு உங்களோட இடுப்பை பிடிச்சி அப்படியே கிட்டே இழுக்கிறான். என்ன பண்ணுறீங்க? கை எடுங்க. ஏய், அமைதியாருன்னு சொன்னேன். என்ன பண்ணுறீங்க? கை எடுங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. இப்போ கத்துனான்னு வையன். கத்துனா என்ன பண்ணுவீங்க? இந்த லிப்ஸை பிடிச்சி கடிப்பேன்.
என்னது? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? சொன்னது கேட்கலையா? மறுபடியும் சொல்லி காட்டவா? இல்லை, இங்கே பாருங்க, நீங்கள் ப்ளே பாய் தான். ஆனால் ஆனால் நான் அப்படி கிடையாது. அப்படி கிடையாதுண்ணா? எப்படி கிடையாது? அது அது இது சும்மா பின்னாடி வர்றது, ஃப்ளர்ட் பண்ணுறது, அதெல்லாம் செட் ஆகாது. நான் ஒன்று அப்படிலாம் பண்ண சொல்லவே இல்லையே. அப்புறம் எதுக்கு நீங்கள் என்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கீங்க? என்ன விடுங்க, நான் போகணும். எனக்கு நிஜமாலே நான் யாருன்னு ஞாபகம் இல்லையா? அதுதான் சொன்னேனே, காலேஜ் சீனியர், உங்களை தெரியும்னு சொல்லிட்டேன். அந்த இது கேட்கல. நேற்று என்ன? நேற்று அந்த கிளப்பில் உங்களை பார்த்தேன், கொஞ்சம் பொண்ணுங்க கூட. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தியோ? ஐயோ, எல்லாத்தையும் மறந்துட்டா போலியே. ஹலோ, விடுங்க, போகணும். அப்போ ஜேகே உங்கள் லிப்ஸை தான் அப்படியே பார்க்குறான். அங்கே உங்கள் லிப்ஸ் கார்னரில் லைட்டாக அப்படியே ப்ளீட் ஆன மாதிரி இருக்குது. அச்சோ, இது ரொம்ப கடிச்சிட்டியோ ஜேகே, பாவம். ஹலோ, எங்கே பார்த்துட்ருக்கீங்க? என் கண்ணை பாருங்கள். ஏதாக இருந்தாலும் கண்ணை பார்த்து பேசுங்க. அப்போ ஜேகே உங்கள் கண்ணை பார்க்குறான். ஐயோ, யாரே நீ இப்படி பண்ணுறிய? என்ன லிப்ஸ் ஒரு இதுனா கண்ணும். ஐயோ, என்னை பார்த்தா உனக்கு எதுவும் தோணலையா? என்ன தோணலையா? இல்லை, இந்த காலேஜில் எல்லா பொண்ணுங்களும் என் பின்னாடி சுற்றும், அதான் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? இல்லைங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எது? ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லை. அடே பாவி, நான் இவ்வளோ க்ளோஸாக நின்று ஒருத்தி கூட இப்படி சொன்னதில்லை தெரியுமா? அவள் எனக்கு விழுந்து பார்த்துருக்கேன், ஆனால் எனக்கு ஒருத்தி விழணும்னு ஆசைப்படுறது தாண்டி ஃபஸ்ட் டைமு. ஹலோ, உங்களுக்குள்ளே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? என்னை விடுங்க, நான் போகணுன்னு எத்தனை நாட்டு சொல்லிகிட்ருக்கேன். அப்போ ஜேகே டக்குன்னு உங்கள் லிப்ஸை அப்படியே அவன் ஃபிங்கரில் பிடிக்கிறான். என்ன கையிடுங்க. இப்போ பேசு. என்ன பண்ணுங்க? இப்போ அப்படியே ஜேகே உங்கள் லிப்ஸை பார்த்துட்டே உங்ககிட்ட அப்படியே க்ளோஸாக வரான். என்ன பண்ணுறீங்க? உனக்கு நிஜமாலே எதுவுமே ஞாபகம் இல்லையா? என்ன ஞாபகம்? ஜேகே, வேறு வழி இல்லை, அவளுக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு ஜேகே நினச்சிட்டு சடனாக உங்கள் ஃபேஸை அப்படியே கப் பண்ணி உங்களை இழுத்து கிஸ் பண்ணிடுறான். இப்போ சடனாக உங்கள் ஐஸ் அப்படியே வைட் ஆகுது. உங்கள் பேர் என்ன? ஜங்குக். ஜேகே ஜேகே, என்ன நேற்று? அப்போ நேற்று நீங்கள்? நான் இல்லை, நீ. அது நானே செவனேன்னு அமைதியாக இருந்துடலான்னு நினச்சேன், ஆனால் நீ தான் என்னை விடலை. இப்போது ஞாபகம் வந்துருச்சா நான் யாருன்னு? அது தெரியுது உனக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னு. சரி, அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு ஜேகே சொல்லிவிட்டு அந்த கிளாஸ் ரூம் டோர் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அவன் வெளியில் போயிடுறான். நீங்கள் ஒரு மாதிரி இன்னும் ஷாக்காகி அப்படியே நிற்கிறீங்க. பையன் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு அவங்க லிப்ஸை நீங்களே தொட்டு பார்க்குறீங்க. ஐயோ, இவரை, ஐயோ. இப்போ அப்படியே நீங்கள் பொறுமையாக அவங்க கிளாஸ் ரூமுக்கு தான் மறுபடியும் போகிறீங்க. அங்கே ஜோயா தான் உங்களுக்காக உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான். வயன் வந்துட்டியா? ஹெச்ஓடி மேம் கூப்பிட்டாங்கண்ணா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டியா? இல்லை, நேற்று நம்ம காம்பவுண்ட் ஒரு ஏறி குச்சுமே, அதுதான் தெரிஞ்சிருச்சா யாருக்காது? அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜோயா என்னென்னமோ பேசிகிட்ருக்கா. உங்கள் காதில் எதுவுமே விழலை. வயன், ஒன்று தாண்டி கூப்பிட்றேன். ஜோயா, என்னாச்சு? ஏதாவது திட்டினாங்களா? ஜோயா, அது நான். நீ என்ன பண்ண? ஜோயா, அது நீ ஒரு சீனியர் காட்டினல்ல நேற்று. ஆமாம், அந்த ஜேகே ஜங்கோ சீனியர்.
அவனை அவனை நான் கிஸ் பண்ணிட்டேன்டி. ஆ என்னது? என்ன சொன்ன? அது அது நேற்று தான் என்னமோ நடந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னேன்ல. அது அது தாண்டி. என்னடி சொல்கிற? சீனியராக கிஸ் பண்ணிட்டியா? அது நான் ஒன்றும் வேணும்ன்ட்டே பண்ணலடி. ஏதோ ஒரு போதையில் பண்ணிட்டேன். ஐயோ, சரி விடு. அவன் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமெல்லாம் எடுத்துக்க மாட்டான். உன்கிட்ட பிரச்சனைலாம் பண்ண மாட்டான், நீ கவலைப்படாத. இல்லை ஜோயா, இப்போ ஹெச்ஓடி கூப்பிட்டாங்கன்னு சொன்னல. அது ஹெச்ஓடி இல்லை, அது ஜேகே தான். அவர் தான் கூப்பிட்ருக்காரு. அவன் கூப்பிட்டானா? சரி, என்னாச்சு? என்ன பேசுனீங்க? அது அவர் மறுபடியும் என்ன கிஸ் பண்ணிட்டாருடி. அப்போ ஜோயா ஒரு நிமிஷம் அப்படியே உங்களை ஷாக்காகி பார்த்துட்ருக்கா. ஜோயா, இது தெரியாமல் நடந்தது தானே. நான் பேசாமல் போய் சாரி கேட்டுறவா? சாரியா? சாரி கேட்டால் சரியாகும்னு நினைக்கிற? சீனியர் புரிஞ்சுப்பார்ல. தெரியல, சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு இங்கே நீங்கள் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே ஜேகே பக்கம் போனால், என்ன மச்சான் மூஞ்சில் லைட்டாக புன்னகை தெரியுது, என்ன பண்ண? அதுவா ஜிமினா, எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குதுடா. அப்படியா? யாரா? நேற்று கூட ஒரு பொண்ணை நான் ரூமுக்கு கூட்டிகிட்டு போனேனே, அந்த பொண்ணு. ஓ ஓ ஏன்டா நேற்று ரூமில் என்ன நடந்தது? ஏச்சி, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அப்போ எதுவுமே நடக்கலை அப்படியும் சொல்ல முடியாது. ஒழுங்காக சொல்லு, என்னாச்சு? அப்போ ஜேகே கொஞ்சம் அப்படியே யோசிச்சுட்டே நேற்று நடந்ததுலேருந்து இன்றைக்கி நடந்தது வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லிடுவான் ஜிமின் கிட்ட. ஆடா பாவி, எப்படா உனக்கு இவ்வளோ நல்ல மனசுலாம் வந்துச்சு? நல்ல மனசா? என்னது? அந்த பொண்ணை காப்பாற்றணும்லாம்? பேசிக்கலி ஐம் குட் பாய்டா. என்னடா நீ? யார் நீ? ஒத்துக்கிறேன்டா, எல்லா பொண்ணுங்கிட்டேயும் ஃப்ளர்ட் பண்ணியிருக்கேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டச்சிங்லாம் நடந்திருக்கு. ஆனால் கிஸ்லாம் பண்ணதில்லடா எந்த பொண்ணையும் நான். அது உனக்கே தெரியும். நேற்று தான் இந்த லியா பொண்ணு எதுமோ வந்துச்சு. சரி, எல்லா பசங்களும் பின்னாடி சுற்றுறானுங்களே, கெத்து காட்டுறதுக்கு எதாவது பண்ணலான்னு நினச்சா அதுக்குள்ளேயோ வந்துட்டாடா. சரி, இப்பயும் ஒன்றும் கெட்டு போலையாடா ஜேகே? அந்த லியா பொண்ணை இன்றைக்கி ராத்திரி வேணால் வர சொல்லு. டே ஜிமினா, அதான் சொல்கிறேன்ல, அந்த பொண்ணு ஒருத்தி வந்துட்டான்னு. சரிடா, அதுக்கு என்ன? டேய் மச்சான், அது எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருக்குதுன்னா எந்த விதத்தில்? அதுதான் மச்சான், அந்த லவ்வா? ஜேகே, நம்ம செட்டுக்கு அது ஆகவே ஆகாதுடா. லவ்வெல்லாம் வேணாம். எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருச்சு, அவ்வளோதான் லவ் பண்ண போகிறேன், என் ஆளாக மாற்ற போகிறேன் அப்படின்னு இவனுக்கு 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது லியா தான் ஜேகேவை பார்க்க வரா. ஜேகே, யார்? நீயா? இங்கே என்ன பண்ணுற? என்ன ஜேகே, நேற்று என் ரூமுக்கு வரேன்னு சொன்னேன். நானும் உனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். ஏன், என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. நேற்று தான் மிஸ் ஆயிடுச்சு, இன்றைக்கி ஃப்ரீயா? அது அப்படின்னு ஜேகே ஏதோ சொல்ல வர்றதுக்கு முன்னாடி லியா ஜேகேவை போய் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவன் காதுகிட்ட, ஐம் வெயிட்டிங் ஃபார் யூ ஜேகே, இன்றைக்கி மறக்காமல் வந்துடு. தள்ளு அப்படின்னு ஜேகே அப்படியே லியாவை லைட்டாக தள்ளும்போது கரெக்டாக நீங்கள் அப்போ கிரவுண்ட் சைடு வரீங்க ஜேகே கிட்டே பேசலான்னு சொல்லிட்டு ஜோயாவை கூட்டிகிட்டு. உங்களுக்கு இங்கேருந்து பார்க்க ஜேகேவும் லியாவும் ஹக் பண்ணிட்டு நிற்கிற மாதிரி தான் தெரியுது. அப்போ ஜேகே டக்குன்னு லியாவை தள்ளிட்டு, இதுக்கப்புறம் சும்மா இப்படி பண்ணுற வேலைலாம் வச்சுக்காத. நான் எங்கேயும் வேறு மாதிரி இல்லை, நீ கிளம்பு. ஜேகே, ஆனால் நேற்று தான் நீ கிளம்பு. அப்போ லியா ஒரு நிமிஷம் ஜேகேயோட கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுறா. நீங்கள் இப்போ ஜேகே கிட்டே பேசலாமா என்னங்கிற மாதிரி நின்றுக்கிட்டே இருக்கீங்க. அண்ணா, என்னை பார்க்க வந்தா? அது இங்கே வா. அது நீ மட்டும் வா. அது பக்கத்தில் ஒருத்தையோ கூப்பிட்டு வந்திருக்கே, அவன் அங்கேயே இருக்கட்டும். இல்லை, அது நீ மட்டும் வான்னு சொன்னேன். நீங்கள் அப்படியே முழிச்சுக்கிட்டே ஜேகே கிட்டே போகிறீங்க. என்ன இந்த பக்கம்? என்னை பார்க்க தானே வந்தா?
ம் ஆமாம், உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன விஷயம்? அது சாரி. சாரியா? எதுக்கு? இல்லை, நேற்று நேற்று நான் தான் உங்களை கிஸ் பண்ணிட்டேன். அது சாரி, நான் போதையில் ஏதோ தெரியாமல். பரவாயில்ல. ம் பரவாயில்ல. நீ தெரியாமல் பண்ணியிருந்தாலும் நான் அந்த இடத்துல தெரிஞ்சு தான் பண்ணேன். என்னது? ம் உன்னை தெரிஞ்சு தான் கிஸ் பண்ணேன். ஏன், அதுக்கும் மேலேயும் போகலான்னு தோணுச்சு. ஆனால் தோ இந்த இன்னசென்ட் முகத்தை வச்சுட்டு நீ அப்படியே என்ன பார்த்தியா? சத்தியமாக சொல்கிறேன், உன்னை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு இப்படியே இருந்துடணும் தான் தோணுச்சு. என்னமோ தெரில, நீ என்னமோ பண்ணிட்ட. ம், நான் என்ன பண்ணேன்? இது வரைக்கும் நிறையா பொண்ணுங்க என் பின்னாடி சுற்றிருக்கு. ஆனால் என்னை கண்டுக்காத ஒருத்தி மேலே தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கோ ஏன்? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதுல்ல? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஏன்? ஆனால் ஆனால் நான் நீங்கள் இதை விளையாட்டுக்குன்னு சொல்கிறீங்களா? ஏன்னா லவ்ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். நீங்கள் இதை விளையாட்டாக எடுத்துகிட்டு லவ் பண்ணுறேன்னு சொல்கிறதோ, கொஞ்ச நாள் பழகிட்டு விட்டுறதோ வேணாம். எனக்கு அது செட் ஆகாது. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் அப்படி ஈஸியாக எடுத்துக்கிறவ கிடையாதுன்னு. தெரியும். அண்ட் நான் இதை சீரியஸாக தாண்டி சொல்கிறேன். எந்த ஒரு ப்ளேக்காகவும் உன்னை யூஸ் பண்ணுறதுக்காகவும் கிடையாது. நான் நிஜமாலே உன்னை லவ் பண்ணுறேன். அப்போ நீங்கள் ப்ளே பாய், எல்லா பொண்ணுங்களும் உங்ககிட்ட? ஆமாம், அது இருந்துச்சு. இதுக்கப்புறம் அப்படி கிடையாது. நான் சொன்னால் நீ நம்புவியான்லாம் எனக்கு தெரில. நான் கிஸ் பண்ண ஃபஸ்ட்டு பொண்ணே நீ தான். ம் போயெல்லாம் சொல்லாதீங்க. உன் மேலே சத்தியமாக சொல்கிறேன். ஆமாம், ஃப்ளர்ட் பண்ணுவேன் பொண்ணுங்கக்கிட்ட. அதெல்லாம் சும்மா கெத்து அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எல்லாத்தையும் நீ மாற்றிட்ட. நீ என்ன இன்னும் நம்பலைன்னா ஒரு நிமிஷம் அப்படின்னு உங்கள் கையை அப்படியே பிடிச்சிட்டு, ஏய் எல்லாரும் கேட்டுக்கோ, இங்கே நிற்கிறாளே இந்த வயன், நான் இவளை தான் லவ் பண்ணுறேன். என் ஹார்ட்டில் டேரா போட்டு உக்கான்ட்டா. ஸோ அதனால் எவளும் என்கிட்ட இதுக்கப்புறம் வராதிங்க. ஏன்னா அவள் ஒருத்திக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்குது. எல்லாருக்கும் கேட்டுச்சுல அப்படின்னு அந்த ஓல்டு கேம்பஸ் முன்னாடி நின்று நடு கிரவுண்டில் நின்று கத்திகிட்ருக்கான். நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே ஷாக் ஆகி ஜேகேவை பார்த்துட்ருக்கீங்க. ஜிகே ஜிகே என்ன பண்ணுற? என்ன எல்லாருக்கும் கேட்டுச்சா? அமைதியாரு. என்னடி சும்மா இங்கே வா அப்படின்னு அவன் கையை பிடிச்சி அங்கேருந்து அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறீங்க அவனை. இப்போ ஒரு காலி காரிடாருக்கு தான் அவனை கூட்டிகிட்டு போய் நிற்க வைக்கிறீங்க. உனக்கு என்ன பைத்தியமா? அவ்வளோ பேர் முன்னாடி அப்படி கத்தி சொல்லிகிட்ருக்க. இப்போ என்ன நம்புறியா? அதான் சொல்லு. நம்புகிறேன். ஆனால் எனக்கு இப்படி பப்ளிக்காக இது பண்ணுறதெல்லாம் பிடிக்காது. எதுவாக இருந்தாலும் நம்மளுக்குள்ள ப்ரைவேட்டாக இருக்கணும். அப்படியா? அப்படின்னு அவங்க இப்போ பிடிச்சவங்கக்கிட்ட அப்படியே இழுக்கிறான். இப்போது ப்ரைவேட்டாக தான் இருக்கும். எனக்கு ஏதாவது கிடைக்குமா? இங்கே பாருங்க ஜேகே, எனக்கு இது மாதிரிலாம் எதுவும் தெரியாதா? சரி, நீ கவலைப்படாதடி என் பூனைக்குட்டி. நான் உனக்கு எல்லாத்தையும் கற்றுத்தரேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பு எல்லாத்தையும் கற்றுத்தரேன். முதல்ல என் நெக்கை சுற்றி உன் கையை போடு. இப்போது அப்படியே கிட்டவா. ஜிகே, யாராவது வந்துட்டா? அதெல்லாம் எவனும் வரமாட்டான். வா. இப்போ ஜேகே அப்படியே பொறுமையாக உங்கள் ஃபேஸை அப்படியே கப் பண்ணி, ஐ லவ் யூ வயன், ஐ லவ் யூ ஜங்குக்கா
ஸோ அவ்வளோதான்டா. இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு இது பிடிச்சதா இல்லையான்னு எனக்கு தெரியும். ஸோ மறக்காமல் நம்மளோட இந்த நியூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. நான் அடுத்து ஒரு நல்ல எஃப்எஃப் இல்லை ஒன் ஷாட்டில் வரேன். அது வரைக்கும் பாய் பாய்.